வெல்கம் டு மொஷீஸ் கில்லாடி கிச்சன். ஈவினிங்கில் டீ காஃபி கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு சுவையான மிளகாய் பஜ்ஜி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். மிளகாய் பஜ்ஜியே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இதை பண்ணுறதுக்கு நான் 350 கிராம் அளவுக்கு பஜ்ஜி மிளகாய் எடுத்திருக்கேன். இந்த மிளகாயை தண்ணியில் ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு அதை ஒரு காட்டன் துணி வச்சு தொடச்சி எடுத்துருங்க. தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் கத்தி வச்சு இந்த மாதிரி லைட்டாக கீறல் போட்டுருங்க. கீறல் போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்க விதையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் விதைகளை எடுத்துகிட்டு பஜ்ஜி செய்யும் போது மிளகாய் பஜ்ஜியில் ரொம்ப காரம் இருக்காதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே எல்லா மிளகாயிலையும் விதைகளை நீக்கி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நான் எல்லாத்துலேயும் விதைகளை நீக்கி தனியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு சன்னி வச்சுட்டு 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. எந்த கப்பால் நீங்கள் கடலை மாவை அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பாலே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம வீட்லேயே பஜ்ஜிக்கு மாவு ரெடி பண்ண போகிறோம்னா இந்த மாதிரி மாவை நல்லா சலிச்சு எடுக்கணுங்க. அதில் உள்ள குருணையெல்லாம் நல்லா சலிச்சு எடுத்துட்டிங்கன்னா தான் பஜ்ஜி போட்டு எடுக்கும் போது வெடிக்காமல் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சலிச்சதுக்கப்புறம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் போல் உப்பு, 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1 டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். சாட் மசாலா சேர்த்திங்கன்னா மிளகாய் பஜ்ஜி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மணமாகவும் இருக்கும், செமிக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு விஸ்கு வச்சு மாவோடு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் எந்த கப்பால் நம்ம மாவு அளந்து எடுத்தோமோ அதே கப்பாலே தண்ணி அளந்து எடுத்துக்கோங்க. 1 கப் கடலை மாவு எடுத்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்படி எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்து மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு 1 கப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் தண்ணி தேவைப்பட்டுச்சுங்க. அந்த தண்ணியை மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். முழுவதுமாக சேர்த்துட்டிங்கன்னா மாவு கட்டிப்பட்டுரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சம் கூட கட்டிகளே இல்லாத மாதிரி இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அடுப்பு ஹை ஃப்ளேமில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் மிளகாயை நல்லா டிப் பண்ணிக்கோங்க. மிளகாயில் மசாலா நல்லா கோட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே தூக்குனிங்கன்னா எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் இந்த மாதிரி ஒழுகிருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு மிளகாயும் நல்லா டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறம் உடனே நீங்கள் திருப்பி விட வேண்டாம். ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுருங்க. 2 செகண்ட் கழித்து நீங்கள் இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விடுங்க. இன்னொரு பக்கத்துக்கு நல்லா திருப்பி விட்டதும் இடையிடையிலே நல்லா திருப்பி விட்டிங்கன்னா ஒரே மாதிரி நல்லா கலர் மாதிரி வருங்க. இந்தளவுக்கு பொன்னிறமாக வந்ததும் இதை நீங்கள் தனியாக எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்துக்கலாம். நம்ம பேக்கிங் சோடா, ஃபுட் கலர் இது எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப சூப்பராக செஞ்சுருக்கோங்க. எந்தளவுக்கு நல்லா புஃப்னு வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எண்ணெயிலேருந்து தனியாக வடித்து எடுத்துகிட்டு இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மிளகாய் எல்லாத்தையும் பஜ்ஜி போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்ட்டில் மிளகாய் பஜ்ஜி அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் மிளகாய் பஜ்ஜி வேணானே சொல்ல மாட்டாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மிளகாய் பஜ்ஜை இந்த மாதிரி லைட்டாக கீறல் போட்டுட்டு அதுக்குள்ளே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயமும் கொத்தமல்லியும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க. டேஸ்ட்டுமே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்றைக்கி ஸ்ட்ரீட் ஸ்டைலில் தாங்க செஞ்சு காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் மோஷிஸ் கில்லாடி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.